வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். கர்நாடகாவில் மாற்று சாதி இளைஞரை காதலித்ததால் 18 வயது இளம்பெண் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெற்ற மகளையே கொன்றுவிட்டு தற்கொலை நாடகமாடிய தந்தை போலீசிடம் சிக்கியது எப்படி? ஒடிசாவில் இசை நிகழ்ச்சியில் நடிகையிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட விவகாரத்தில் திடீர் திருப்பமாக போஜ்பூரி நடிகர் மீது அவரது மனைவி பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். 7 ஆண்டுகளாக போராட்ட வாழ்க்கை வாழ்ந்து வருவதாக மனைவி வேதனையுடன் பதிவிட்டதன் பின்னணி என்ன? டெல்லியில் மனைவி மற்றும் மாமியாரை கத்தரிக்கோலால் குத்தி கொலை செய்த கணவரை போலீசார் கைது செய்தனர். மகனின் பிறந்த நாளுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு பொருட்களை பரிமாறிக்கொள்வதில் ஏற்பட்ட மோதல் கொலையில் முடிந்தது எப்படி? ஆன்லைனில் வேலை என கூறி ஏமாற்றி 206 கோடி ரூபாயை சுருட்டியிருக்கிறார் ஒரு பலே கேடி. இந்தியா முழுவதுமாக 1592 வழக்குகள் அவர் மீது பதிவாகியுள்ளது. 23 மாநில போலீசாருக்கு தண்ணி காட்டி வந்த மோசடி மன்னன் புதுச்சேரி காவல்துறையிடம் சிக்கியது எப்படி? மகாராஷ்டிராவில் 26 வயது இளம்பெண் மாயமான வழக்கில் திடுக்கிடும் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. பல வருடமாக காதலித்த காதலனே காதலியை கொன்று வீசியது ஏன்? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. மேற்கு வங்கத்தில் கல்லூரி மாணவி வீடு புகுந்து துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காதலை முறித்த ஆத்திரத்தில் இளைஞர் செய்த வெறிச்செயலின் திடுக்கிடும் பின்னணி என்ன? இன்ஸ்டா ரீல்ஸ் வெளியிட்ட 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ரீல்ஸால் கம்பி எண்ணுவது ஏன்? காரைக்கால் நெடுங்காடு எம்எல்ஏ சந்திர பிரியங்கா ஆளுங்கட்சியின் அமைச்சர்கள் தனக்கு தொடர்ந்து டார்ச்சர் செய்து தொந்தரவு கொடுப்பதாக வீடியோ வெளியிட்டிருக்கிறார். புதுச்சேரி அரசியல் களத்தை அதிர வைத்திருக்கும் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.